ஆண்டு முழுவதும் உழைக்கும் விவசாயிக்கு இதுதான் கதியா? மரவள்ளி விவசாயிகள் வாழ்வாசாவா போராட்டம். உரிய விலை நிர்ணயம் செய்யாததால் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. தமிழகத்தில் மரவள்ளி கிழங்கு சாகுபடியில் சேலம் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது. குறிப்பாக ஆத்தூர், ஓமலூர், காடையாம்பட்டி, எடப்பாடி பகுதிகளில் அறுவடை துவங்கியுள்ளது. மரவள்ளி கிழங்கு தண்டில் உள்ள ஸ்டார்ச் பிரித்தெடுக்கப்பட்டு சிறு சிறு உருண்டைகளாக மாற்றப்பட்டு சாகோ ஜவ்வரிசி தயாரிக்கப்படுகிறது. ஜவ்வரிசி உருண்டைகள் பாயசம், கேசரி, அல்வா, வடை, தோசை, போண்டா போன்ற இனிப்பு மற்றும் கார வகைகள் தயாரிக்க பயன்படுகின்றது. இங்குள்ள நூற்றுக்கணக்கான சாகோ ஆலைகளுக்கு முக்கிய மூலப்பொருளாகவும் உள்ளூர் விவசாயிகளுக்கு லாபகரமான பயிராகவும் மரவள்ளி விளங்குகிறது. எனினும் விலை நிர்ணயம் உள்ளிட்ட பிரச்சனைகள் விவசாயிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தி வருகிறது. சேலம் ஜவ்வரிசிக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பது விவசாயிகளுக்கு கூடுதல் நம்பிக்கையை அளித்துள்ளது. எனினும் புவிசார் குறியீட்டிற்கும் மரவள்ளி கிழங்கு விவசாயிகளுக்கும் முனையளவும் சம்பந்தமில்லை. ஜவ்வரிசி உற்பத்தியில் கிடைக்கும் லாபம் அனைத்தும் ஆலை அதிபர்களுக்கு மட்டுமே சேர்கிறது. ஆண்டு முழுவதும் பாடுபடும் விவசாயிகளுக்கு லாபம் என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது. பூச்சி தாக்குதல், தவறும் பருவமழை உள்ளிட்ட காரணங்களால் மரவள்ளி சாகுபடி வீழ்ச்சியடைந்து வருகிறது. போதாக்குறைக்கு மரவள்ளி அறுவடை காலம் தொடங்க உள்ள நிலையில் 100 கிலோவிற்கு 230 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை மட்டுமே விலை கிடைக்கிறது. கூலி தொழிலாளிகளுக்கு டன்னுக்கு 650 ரூபாய் வரை கூலி வழங்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தில் உள்ளனர். மரவள்ளி கிழங்கிற்கு உடனடியாக கூடுதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டார ஸ்டார்ச் மற்றும் ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுக்கு நாங்கள் மரவள்ளி கிழங்கு சாகுபடி அதிகம் பண்றோங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே அதுதான். இன்னைக்கு காலகட்டத்தில் 3 வருஷ அளவில் ரொம்ப நலிவடைஞ்சு கிடக்குறேங்க. ஆனால் சேகோ ஃபேக்டரி மூலியமா நாங்கள் கேள்வி கேட்குறப்ப எங்களுக்கு நஷ்டம் ஆகுது, எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் எங்களோட அடிப்படை பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை பொட்டாசு எடுக்கும்னா 1800 ரூபா வருதுங்க. அதுவே 50 கிலோ மூட்டைங்க. 73 கிலோ மூட்டை கிழங்கு மூட்டை கணக்கு பார்க்கலீங்க 400 ரூபா 350 ரூபா தராங்க. இதுல எந்த விவசாயிங்க பிழைக்க முடியும்? அதனால நாங்கள் போதிய விலை இல்லாதனால கேள்வி கேட்டிருக்கிறோங்க. சேகா சங்கம் மூலியமா கேள்வி கேட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு ரொம்ப மனவேதனை இருக்கோம். இப்போ அறுவடை காலம் வந்துருச்சுங்க. கடந்த 3 வருஷத்துல இந்த வருஷம் ரொம்ப விலை வீழ்ச்சியா இருக்குதுங்க. அப்படியே போட்டு ஓட்டுட்டுலாம் அவங்க கண்டிஷன்ல இருக்கிறாங்க. இதுல வந்து நாங்க வெட்டி கொடுத்து நாங்க இன்னைக்கு பயிர் பண்ணி கொடுத்து மாவு பூச்சி தொல்லை, செம்பேன் தொல்லை இதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்றாங்க. அதுல வீடு பேராக்கு எதுவும் பண்றதுக்கு வழி இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற மழை நிலைமைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு மருந்து குடி சாவர அளவு தான் இருக்காங்க இன்னைக்கு விவசாயிங்க. இதன் அடிப்படையில் கணக்கு பார்க்கல நாங்கள் சேகா சங்கத்து மூலியமா இன்னைக்கு வந்து கேட்டிருக்கிறோங்க. சேகா சங்கத்துல கேட்டிருக்கிறோம். என்னன்னு சொல்லிருக்காங்க, எங்களுக்கும் பாதிப்பாக இருக்கு, எங்களுக்கு இந்த நிர்ணயமான விலை சொல்ல முடியலன்னு இருக்காங்க. நாங்க அதுக்கு பொறுப்பா இருக்க முடியாதுங்க. எங்களுக்கு உரிய விலை கிடைக்கணும். நாங்க என்ன சொல்றாங்கன்னா 11 மாசத்துல அந்த கிழங்கு அறுவடை பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா பண்ணணும்னாலும் எங்களால வேற எதுவும் பண்ண முடியாதுங்க. அதை பண்ணியே ஆகணும். இப்ப நாங்க என்ன கேட்டிருக்கிறோம்னா எங்களுக்கு உரிய விலை மூட்டைக்கு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதை நாங்க ஒன்றிணைந்து பண்ண முடியாதுங்க. நாங்க எங்க சங்கத்து மூலியமா பேசி சொல்றோம். சேகர் சொல்ல இருக்காங்க, நாங்களும் கலந்து சொல்றோம். நீங்க விவசாயிகள் தகவல் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அப்படி செய்யல அப்படின்னா எங்களுக்கு உரிய விலை கிடைக்கலாம், நாங்க மிகப்பெரிய போராட்டம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். கிழங்குக்கு உரிய விலை கிடைக்காதது, புரோக்கர்களின் தலையீடு போன்ற காரணங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே அரசு குறைந்தபட்ச கொள்முதல் விலையை நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.